Bismillah, Alhamdulillah, wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa ashabihi hizbillah wa alayna ibadillah amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الصلاة عماد الدين إلى آخر الحديث الشريف. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃசீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 138வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 255 வசனங்கள் வரை உண்டான விரிவுரை விளக்கங்களை கடந்த வாரம் வரைக்கும் நாம் பார்த்து வந்தோம். இந்த வாரம் சூரா பக்ராவினுடைய 256, 257 ஆகிய இரு வசனங்களுக்குண்டான விரிவுரை விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். கடந்த வாரம் அல்லாஹ் தஆலா 255வது வசனமாக ஆயத்துல் குர்சியை சொல்லியிருந்ததின் பிரகாரம் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஆயத்துல் குர்சி ஓதுவதின் சிறப்பையும் ஆயத்துல் குர்சியினுடைய பிரம்மாண்டமான அற்புதங்களையும் ஆயத்துல் குர்சி ஓதியவருக்கு கியாமத் நாள் வரை கிடைக்கக்கூடிய சன்மானங்களையும் விரிவாக 3 வாரங்களாக நாம் பார்த்து வந்தோம். இப்போது அதை தொடர்ந்து சூரா பக்ராவினுடைய 256, 257 ஆகிய வசனங்களை அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறுகிறார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا إكراه في الدين. இந்த தீன் என்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் வற்புறுத்துதல் என்பது கிடையாது. قد تبين الرشد من الغي. எல்லா மனிதர்களுக்கும் வழிகேடு எது, நேரிய வழி எது என்பது மிக தெளிவாக ஆகிவிட்டது. வழிகேடு இதுதான் என்று விளங்கி நேரிய வழி இது மட்டும்தான் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்குண்டான தெளிவான விளக்கம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அப்படி இருந்தும் எந்த ஒரு மனிதன் தாகூத் என்று சொல்லப்படுகின்ற வரம்பு மீறக்கூடிய செயலை செய்யக்கூடிய சிலைகளை கொண்டு எல்லாவற்றிலும் உயர்ந்தவனான அல்லாஹ்வை எவன் ஒருவன் மறுக்கின்றானோ, இறை மறுப்பு செய்கிறானோ, அப்படிப்பட்ட அவன் நேரிய வழியை எப்போதும் பெற முடியாது. தாகூத் என்கின்ற அந்த சிலையை கொண்டு அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன் எப்போதுமே அவன் நேரிய வழியை பெற முடியாது. ஆதலால் தாகூத் என்கின்ற
அந்த சிலையை மறுத்து அல்லாஹ்வை எவன் ஒருவன் நம்பிக்கை கொள்கிறானோ, தாகூத் என்கின்ற அந்த சிலை வணக்கத்தை, வரம்பு மீறுதலை மறுத்து எல்லா வகையிலும் உயர்ந்தவனான அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு யார் ஒருவர் வாழ்கிறாரோ அவர்தான் ஃபக்கத் இஸ்தம்ஸக பற்றி பிடித்தவராக ஆகிவிட்டார். பில் உர்வத்தில் உஸ்கா மிகவும் பலமான கயிற்றை அவர் பற்றி பிடித்தவராக ஆகிவிட்டார். அந்த பலமான கயிறு எப்படி தெரியுமா? நீங்க பார்க்கக்கூடிய அறுந்து போகக்கூடிய கயிறுலாம் கிடையாது. அது என்றைக்குமே அறுந்து போகாத கயிறு தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லன் ஃபிஸாம லஹா. அந்த பலமான கயிற்றுக்கு அறுந்து போகுதல் என்கின்ற தன்மை கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிரிகள் வந்தாலும் சரி, விரோதிகள் வந்தாலும் சரி, யாருமே அந்த கயிற்றை அறுத்து கொண்டு பிரிச்சிட முடியாது. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், பக்கத்தில் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, பலமான கயிற்றை அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்கள். தாகூத் என்கின்ற சிலை வணக்கங்கள் போன்ற வரம்பு மீறக்கூடிய செயலை எல்லாம் மறுத்து பில்லாகி அல்லாஹ்வை யார் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் பக்கத்தில் பலமான கயிற்றை அவர்கள் பற்றி பிடித்து விட்டார்கள். அந்த பலமான கயிற்றுக்கு எப்போதுமே அறுந்து போகுதல் என்கின்ற தன்மையே கிடையாது. வல்லாஹு அல்லாஹ்வானவன் சமீஉன் நீங்கள் பேசுகின்ற அனைத்து பேச்சுக்களையும் அல்லாஹ் செவிதானத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அலீமுன் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவனாக அறிந்து கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்று சொல்லி சூரா பக்ராவினுடைய 256வது வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதைத் தொடர்ந்து யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நூர் எனும் பிரகாசமான பாதையை எடுத்துக்கொண்டார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்தை மறுத்து வாழ்கிறார்களோ, அது இணை வைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, இணை மறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்கீன்களாக இருந்தாலும் சரி, காஃபிரீன்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் இருட்டையே தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஒளிமயமான பிரகாசமான இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் அவர்கள் ஒளியில் இருக்கிறார்கள். இருட்டு நிறைந்த இருள் நிறைந்த பாதையான இறை மறுப்பையும் இணை வைப்பையும் யார் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் காலமெல்லாம் இருட்டில் தான் வாழக்கூடியவர்களாக, இருட்டறையில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி ஒளியினில் வாழக்கூடிய இஸ்லாத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் அல்லாஹ் நண்பனாக இருக்கிறான். இஸ்லாத்தை தவிர மற்ற எந்த பாதையில் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நண்பனாக ஆக மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வானவன் வலியுல்லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு என்றைக்குமே அவன் தோழனாக, நண்பனாக, உதவியாளனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூரி. எனவே அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களை இருள்களிலிருந்து அவர்களை வெளியேற்றி இலன் நூரி, நூர் எனும் பிரகாசமான இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை வரச் செய்து விடுகிறான். யாரை? ஈமான் கொண்டவர்கள். வல்லதீன கஃபரு யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்து வாழ்கிறார்களோ, அதாவது அவுலியா அவர்களுக்கு நண்பர்களாக அத்தாகூத்து, தாகூத் போன்ற சிலைகள், அந்த சிலைகளை போன்ற மஜூசி என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பு வணங்கிகள், இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களே நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இறைமறுப்பாளர்களை யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி, நூறு எனும் பிரகாசமான அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு
இலத்துருமாத்தி இருள்கள் நிறைந்த இறை மறுப்பு, இருள்கள் நிறைந்த இணை வைப்பு ஆகிய பாதைகளின் பக்கம் அல்லாஹ் தஆலா அவர்களை வெளியேற்றி கொண்டு வந்து விடுகிறான். இப்படிப்பட்டவர்கள் உலாயிக அஸ்ஹாபுன் நாரி, இவர்கள்தான் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதனால நூறு எனும் பிரகாசமான இஸ்லாத்தில் இருப்பவர்கள் தான் என்றும் ஒளிமயமான பாதையில் இருக்கிறார்கள். இருள் நிறைந்த இறை மறுப்பு இணை வைப்பில் இருப்பவர்கள் தான் என்றைக்குமே அவர்கள் இருட்டறையான இறை மறுப்பிலும் இணை வைப்பிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்றைக்குமே அவர்கள் சூனத்தில் நுழைய முடியாது. அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் தான், நரகத்தில் தான் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவினுடைய 257வது வசனத்தை இந்த அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கின்றார். இப்போ இந்த இரண்டு வசனங்களுக்கும் சூரா பக்ராவினுடைய 256 257 இந்த இரண்டு வசனங்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். என்னன்னா, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த தீன் எனும் இஸ்லாத்திலே வற்புறுத்துதல் என்பது கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறாங்க. இந்த ஒரு வாசகத்திற்கு என்ன கருத்து என்று சொன்னால், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எப்போதுமே ஒரு வாழ்க்கையினுடைய நன்னடத்தையின் பக்கம் ஒருவரை அழைக்கின்றோம் என்று சொன்னால், அந்த அழைப்பு என்பது அவரின் மீது உண்டான நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற அந்த அழைப்பு என்பது அவரை வருத்தி கொண்டு செய்யப்படுவதோ அல்லது அவரை வற்புறுத்தி தன்னுடைய கருத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வருவதோ இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. யாரையும் அப்படி தன்னுடைய கருத்துக்கு இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அது உண்மையான முஃமின்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். சரி, அப்படி வற்புறுத்தி கொண்டு வரதுனால என்ன விஷயம் உண்டாகிவிடும் அப்படின்னா, வற்புறுத்தி நீங்க கொண்டு வருவதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இந்த இஸ்லாத்திற்கும் இல்லை. நீங்க வற்புறுத்தி கொண்டு அவர்களை கொண்டு வந்து இஸ்லாத்துல சேர்க்கிறீங்களே, அந்த இஸ்லாத்துல சேர்த்த பிறகு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் அளிக்குமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கும் எந்த பலனும் இல்லை. இஸ்லாத்திலும் எந்த பலனும் இல்லை. அதுபோல இஸ்லாத்தில் வந்து வற்புறுத்தி சேர்க்கப்பட்ட இவர்களுக்கும் எந்த பலனும் இல்லை. அப்ப யாருக்குமே பிரயோஜனம் இல்லைங்கும் போது இந்த வற்புறுத்துதல் என்பது செய்யலாமா அப்படின்னு கேட்டா செய்யக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த தீன் எனும் இஸ்லாத்தில வற்புறுத்துதல் என்பது கிடையாது. யாரையும் நீங்க வற்புறுத்தி கொண்டு வரணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க. முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம். அதனால இப்போ உள்ள ஆட்சியாளர்கள்லாம், அதிகாரத்தில் உள்ளவர்கள்லாம் இஸ்லாத்தின் மீது ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை அவர்கள் குறை கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது. இஸ்லாத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு காரணமே இந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்களாக இருந்தவங்க எல்லாம் வாளை ஏந்தி கொண்டு மக்களிடத்துல நீ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீ சொல்கிறாயா, அப்போதுதான் நான் உன்னை உயிரோடு விடுவேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீ சொல்லவில்லையானால் உன்னை இந்த வாளால் உன்னுடைய தலையை நான் கொய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த வரிசையில முதல் ஆளாக இருப்பது சிராஜுத் தௌலா என்பவர். அதுல கடைசியாக வந்தவர் அவுரங்கசீப்.
இவங்க எல்லாம் எல்லாத்தையும் வற்புறுத்தி தான் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. மாற்று மதத்தினர்கள் அவங்களுடைய சுய இஷ்டத்துக்கு அவங்க விடல என்றெல்லாம் வரலாற்றை திருத்தி மாற்றி சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை தான் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னு வரலாற்று ஏடுகளிலேயே இன்றைக்கு நம்முடைய சாலையான பிள்ளை செல்வங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய பாட புத்தகங்களிலேயே அப்படித்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கையும் நாம் விடுத்து இருக்கிறோம். அந்த அடிப்படையில வரலாற்று ஏடுகளிலேயே அப்படி மாற்றப்பட்டு நம்முடைய பிள்ளை செல்வங்களுடைய பிஞ்சு உள்ளங்களில் அதை பதிவு செய்கிறார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளிய குர்ஆனிலே தெளிவாக சொல்லி தந்து விட்டார். அத்துணை நபர்களுக்கும் சாட்டையடியாக இஸ்லாத்தில் வற்புறுத்துதல் என்பது கிடையாது. யாரையும் வற்புறுத்தக்கூடாது. அதோடு அல்லாஹ் தஆலா அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, கத்தபையன ருஷ்து மினல் கையி, நேரிய வழி என்பது வழிகேட்டை விட்டும் தெளிவாகி விட்டது, தெளிவாக ஆக்கப்பட்டு விட்டது. எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம் தான். நேரிய வழி இஸ்லாம் தான், மற்றது எல்லாம் வழிகேடுகள் தான். இது எல்லாமே மனிதனாக பிறந்த எல்லாருமே இப்படி விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் அவரவர்கள் தங்களுடைய மனதில் உள்ள அந்த பிடிவாத குணத்தின் காரணமாக, வரட்டு பிடிவாதத்தின் அடிப்படையில் தங்களுடைய மதியை இழந்து இஸ்லாத்தை ஏற்க மறுக்கின்றார்கள். அல்லது தன்னுடைய வாழையடி வாழையாக அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்த அந்த முன்னோர்களுடைய அந்த விஷயத்திலிருந்து நாம் விலகிவிடக் கூடாது. அப்படி விலகினா நம்முடைய சமுதாயமே நம்மளை எல்லாத்தையும் துளைச்சி கட்டிடும் அப்படிங்கிற அந்த விஷயத்திற்கு பயந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே தவிர மற்றபடி நேரிய வழி இஸ்லாம் தான் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக புரிந்துவிட்டது. இருந்தாலும் அவர்கள் மறுக்கிறார்கள். அதைத்தான் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த மார்க்கத்துல லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த தீன் எனும் இஸ்லாத்தில வற்புறுத்துதல் என்பது எப்போதுமே யாரும் செய்யக்கூடாது என்று இந்த கருத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அருளுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு முன்பே மதீனாவில் வாழக்கூடிய அந்த நபர்களிடம் ஒரு விதமான பழக்கம் இருந்தது. எப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு எல்லோரையும் கொண்டு வந்தார்களோ அப்போதிலிருந்து அந்த பழக்கத்தில் அவர்கள் விடுபட அவர்கள் வந்தார்கள். என்ன பழக்க வழக்கம் அப்படின்னு சொன்னா, மதீனாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், அந்த முஸ்லிம்கள் யாராவது ஒரு பெண்ணுக்கு பல முறை குழந்தைகள் பிறந்து சில காலங்கள்ல இறந்து விடுகிறது. குழந்தைகள் பிறக்கிறது, பிறந்த சில காலங்களில் குழந்தைகள் இறந்து விடுகின்றன. இப்படியாக பல முறை ஒரு பெண்ணுக்கு இது மாதிரியான சூழல் இருந்தால் அந்த பெண் கடைசியில் இப்படி நேர்ச்சை செய்து விடுவார். என்ன நேர்ச்சை செய்து விடுவார்னா, யா அல்லாஹ், இனி என்னுடைய வயிற்றில் நீ உருவாக்கி தரக்கூடிய அந்த குழந்தை பிரசவித்து வெளியே வந்து நீண்ட காலம் அது வாழ்ந்தால் நான் அந்த குழந்தையை யூத மதத்தில் சேர்த்து விடுவேன் அப்படிங்கிற அறியாமை காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு நேர்ச்சை செய்யக்கூடிய பழக்க வழக்கம் இருக்கு. அந்த வகையில நிறைய பெண்கள் தங்களுடைய குழந்தைகள்லாம் இறந்து போய் கடைசியாக ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை நீடித்த ஆயுளை பெறுவதற்கான இந்த மாதிரி ஒரு சபதம் செய்து பிறந்து வளரக்கூடிய அந்த பிள்ளைகளை யூத மதத்துல அவங்க சேர்த்து விட்டாங்க. யூத மதத்துல சேர்த்து விட்ட உடனே
அவங்க எல்லாம் சேர்ந்து பனு நதீர் என்று ஒரு கூட்டமாக உருவாகிவிட்டார்கள். பனு நதீர் என்ற ஒரு கூட்டமாக உருவாகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட பனு நதீர் கூட்டத்தினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களாக இவங்க இருந்து மற்ற முஸ்லிம்களுக்கு இவங்க எப்போதுமே அசம்பாவிதமான செயல்கள் எல்லாம் செய்து வரக்கூடியதுனால அவங்கள மதீனாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவர்கள் இந்த இடத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், அருகதையற்றவர்கள் என்று சொல்லி மதீனாவிலேயே அப்புறப்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி மதீனாவிலிருந்து எல்லாத்தையும் நாடு கடத்தினார். எங்கேயாவது போய் வாங்க, மதீனால இருக்கார், நீங்க எல்லாம் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள், அருகதை உடையவர்கள், அருகதையற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதத்தில் நிலைத்திருந்த அந்த மக்களை எல்லாத்தையும் நாடு கடத்தினார்கள் மதீனாவிலிருந்து. அப்படி கடத்துகிற போது அப்ப மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஃமின்கள் அவங்களுடைய பிள்ளைங்களை எல்லாருமே யூத மதத்துல போய் சேர்ந்து கொண்டு இருந்தாங்க. யூத மதத்துல போய் சேர்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்ப சேர்ந்து கொண்டு இருக்கும்போது அப்ப மதீனாவில் வாழக்கூடிய முஃமின்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளை செல்வங்கள் இப்படி மதம் மாறி போறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு, எப்பா நீ இஸ்லாத்தை ஏத்துக்கப்பா, இப்படி நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாதான் என்னுடைய சொத்து உனக்கு கிடைக்கும், இப்படி நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாதான் என்னுடைய சொந்த வீடு உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி இஸ்லாத்தில் இணைக்கிறதுக்கு மதீனாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் முயற்சி எடுத்தாங்க. அப்படி முயற்சி எடுக்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி, முஃமின்களே நீங்க இது போன்ற தவறை செய்யாதீர்கள், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த இஸ்லாம் என்கிற இந்த தீனிலே வற்புறுத்துதல் என்பது கிடையாது, யாரையும் வற்புறுத்தி உள்ள சேர்க்காதீங்க. அப்படி வற்புறுத்துறதுனால அது உங்களுக்கும் எந்த பலனும் இல்லை, அவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால யாரையும் இந்த பணம் காசுகளை காட்டியோ அல்லது பதவிகளை காட்டியோ அல்லது வேறு ஏதாவது பொருளாதாரத்தை காட்டியோ நீங்க சேர்க்க வேண்டும் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அது போன்ற அவசியம் எப்போதுமே கிடையாது, எந்த விஷயத்திலும் கிடையாது. அதனால அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி தந்தான் அப்படின்னு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள்ல சிலர் இந்த ஒரு இறக்கி அருளப்பட்ட காரணமாக இதை சொல்லி தருகிறார்கள். இன்னும் சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க, மதீனாவில் வாழக்கூடிய அன்சாரி சஹாபிகள், நல்லா கவனிக்கணும், மதீனாவில் வாழக்கூடிய அன்சாரி சஹாபிகள் சொன்னா மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து சென்ற முஹாஜிரான சஹாபாக்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க உதவியாக இருந்தவங்க. எல்லா விஷயத்திலும், செல்வ விஷயத்திலும் சரி, மற்ற உடல் உழைப்பு விஷயத்திலும் சரி, எல்லா விஷயத்திலும் உதவியாக இருந்தவர்களை மதீனாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அன்சாரிகள் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அன்சாரி சஹாபிகள்ல பனு சாலிம் இப்னு அவுஃப், பனு சாலிம் இப்னு அவுஃப் என்ற குடும்பத்தை சார்ந்த ஹசீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நல்லா கவனிக்கணும், பனு சாலிம் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற குடும்பத்தை சார்ந்த ஹசீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முஃமின், அல்லாஹ்வினுடைய தூதரை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு முஃமின். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, 2 ஆண் மகன்கள் இருந்தாங்க. அந்த 2 ஆண் மகன்களும் மதீனாவில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் பிறந்த பிள்ளை. என்னன்னா அவருக்கு புதிய அந்த மனைவிக்கு பிறந்த பல குழந்தைகள் இறந்து போன பிறகு இப்படிப்பட்ட 2 பிள்ளைங்க மகன்களாக பிறக்கும் போது அந்த ஹசீன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மனைவி நேர்ச்சை செய்திருந்தாங்க, நாங்க எங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்க யூத மதத்துல நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு அவங்க நியதி செய்திருந்தாங்க. அந்த அடிப்படையில அவங்க யூதர்களாகவே வளர்க்கப்பட்டார்கள், குழந்தை பிறந்ததிலிருந்து யூதர்களாக வளர்க்கப்பட்டார்கள். ஹசீன் ரலியல்லாஹு தஆலா எப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்று
உண்மையான முக்மீனாக அவர்கள் மாறினார்களோ அப்போதிலிருந்தே தன்னுடைய மகன்கள்கிட்ட, எப்பா நான் உண்மையான மார்க்கத்துக்கு வந்துட்டேன், இஸ்லாத்திற்கு வந்துட்டேன், நீங்க 2 பேரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 2 பேரு எங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லவும், ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய 2 மகன்கள் இது போன்ற மதீனா நகரத்துல இருந்த பரவலாக இருந்த பழக்க வழக்கத்தின் அடிப்படையில அவங்க யூத மதத்துல சேர்ந்திருந்தாங்க. இப்ப நான் உங்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றதுனால என்னுடைய 2 பிள்ளைகளையும் நீங்க இஸ்லாத்திற்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க வர மாதிரி தெரியல. இப்ப நான் வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி வர வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட என்னுடைய 2 மகன்களை கட்டாயப்படுத்தி வரவழைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி தந்ததும், ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய 2 மகன்களை அப்படியே விட்டுருங்க, அவங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. அவங்களாவது ஒரு நாள் இஸ்லாத்தை விளங்கி அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க அப்படின்னா அதை நீங்க ஏற்றுக்கங்க, அது வரைக்கும் அவங்களை விட்டுருங்க, அவங்களை நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள். அப்போதுதான் இந்த வசனம் இறங்கியது அப்படின்னு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லி காட்டியதற்கு பிறகு அடுத்ததாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா போரில் ஒரு தடவை இவ்வாறு இருக்கும்போது ஒரு எதிரியை படுக்க வைத்து அவர்களை தலையை கொய்துவதற்காக வேண்டி ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய நெஞ்சில் மேல் ஏறி உட்கார்ந்து வாளை எடுத்து வீசுகிற போது அந்த எதிரி கார எச்சியை அப்படியே துப்பிவிட்டார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவருடைய முகத்தை பார்த்து கார எச்சியை அப்படின்னு துப்பிட்டான். துப்பிட்ட பிறகு ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்திருக்கிறார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை வீசி கொண்டு வந்த அந்த நேரத்துல எவ்வளவு கோபத்தோடு கொண்டு வந்தாங்களோ அப்படியே எழுந்திருச்சதை பார்த்துட்டு அந்த எதிரிக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அந்த எதிரி கேட்டா, என்னை வெட்டுறதுக்காக வேண்டிதான் உங்களுடைய வாளை எடுத்துட்டு வந்தீங்க, என்னை ஏன் வெட்டல, ஏன் எந்திரிச்சிட்டீங்க? இன்னும் சொல்ல போனா நான் துப்பியதற்கு பிறகு நீங்க கண்டிப்பா என்னை வெட்டியிருக்கணும், அப்பதான் கோபம் இன்னும் அதிகமாகும். அதுக்கு முன்னாடி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலைங்கிறதுக்காக வேண்டி நீங்க வந்து என்னுடைய முதுகுல ஏறி மிதிச்சு வாழ உருவுனீங்க. இப்ப நான் துப்பிய பிறகு கண்டிப்பா நீங்க ரொம்ப கோபத்தோட தான் என்னை வெட்டியிருக்கணும், ஆனா நீங்க எழுந்திரிச்சிட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, நாளை வறுமையில் அல்லாஹ் தஆலா இடத்துல நான் நிற்கும் போது அல்லாஹ் என்னை பார்த்து கேட்பார், உன்னை ஏன் வெட்டப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா பார்த்து கேட்கும் போது, அப்போது நான் அல்லாஹ் இடத்துல இப்படி சொல்றது போல் ஆகிவிடும், அல்லாஹ் என்னை வந்து அவன் வந்து கார எச்சி வச்சு என்ன என் முகத்துல துப்பிட்டான், அதனாலதான் நான் அவனை வெட்டினேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகிடும். ஆனா நான் உன்னை வந்து அதற்காக வேண்டி விட்டேன், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற சமயத்தில் என்னை எதிர்த்து கொண்டு என்னை வெட்டுவதற்காக நீ வந்திருக்கிறாய், அப்படி வரும்போது என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தற்காப்பிற்காக வேண்டிதான் நான் உன்னை வெட்டியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, இப்ப நீ எச்சி துப்பிய பிறகு நான் வெட்டினா அந்த எண்ணமே கலைந்து போய், அந்த எண்ணமே தவறாகி அல்லாஹ் கொடுக்கல, நான் வந்து நீ என்ன துப்பியதற்காண்டி நான் வெட்டல, யாரெல்லாம் உன்னை அவன் ஏற்றுக்கொள்ளலைங்கிறதுக்காண்டி தான் நான் வெட்டினேன்னு சொல்ல முடியாது. அப்ப என்னுடைய வனத்துரிமை அந்த இடத்தில் விடுபட்டு விடும், அதனால நான் உன்னை வெட்டாம எழுந்திருச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன அந்த மனப்பக்குவத்தோடு சொன்ன அந்த பதிலை கேட்டதற்கு பிறகு அந்த எதிரி நான் இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி வாளை தூக்கி எறிந்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றதாக வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இதனால்தான் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, இஸ்லாம் என்றைக்குமே வாளால் பரவியது கிடையாது, அன்பினால் பரவியது. இஸ்லாம் எப்போதுமே ஒருவரை மனம் மாறி மதம் மாறினால்தான் அந்த மதத்திற்காக வேண்டி உயிரையே கொடுப்பதற்கு அவன் தயங்க மாட்டான். எப்படிங்க? மனம் மாறி மதம் மாறினால்தான் அந்த மதத்திற்காக வேண்டி உயிரையே கொடுப்பதற்கு அவன் தயங்க மாட்டான். இப்ப நீங்க மனதை மாற்றாம வெறும் நாவலவுல மட்டும் அவனை மாற்றிவிட்டு இஸ்லாத்திற்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எப்போதுமே அவன் உண்மையான முஃமினாக அவன் இருக்க மாட்டான். வெறும் வாய்ச்சவட அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன நமாஸி தான் நானு, என்ற முஸ்லிம் தான் நானு அப்படின்னு சொல்லிக் கொண்டு இருப்பானே தவிர உள்ளளவுல அவனுக்கு ஒரு விஷயம் உறுத்தி கொண்டே இருக்கும், நம்முடைய பாதையில தான் நம்ம இருக்கணும், எப்போதுமே இவங்களை பின்பற்றி நாம் போய்விடக் கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருப்பார்கள். அதனால இன்றைக்குமே இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விரும்புவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதி படைத்த சஹாபாக்கள் கிட்ட கூட சொன்னாங்க, என்னைக்குமே நீங்க எந்த இடத்திற்கு போய் இஸ்லாத்தை பரப்புவதாக இருந்தாலும் உங்களுடைய பணபலத்தை வைத்தோ அல்லது உங்களுடைய படைபலத்தை வைத்தோ இஸ்லாத்திற்கு நீங்க யாரையும் அழைக்காதீர்கள். உங்களுடைய ஒழுக்கமான நல்லொழுக்கமான நற்குணமான அந்த நடைமுறையை அவர்களிடத்தில் காட்டுங்கள். உங்களுடைய நல்லொழுக்கத்தை பார்த்து அவர்கள் திரும்பி விடுவார்கள். அதனால்தான் எத்தனையோ சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்த்ததுமே வாளை தூக்கி எறிந்து விட்டு அப்படியே நபியவருடைய காலடியில் மண்டியிட்டு அமர்ந்து விட்டார்கள். எத்தனையோ சஹாபா ஜுஹைர் என்று சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப பாரம்பரியத்தை எல்லாம் சொல்லி ரொம்ப இகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த மனிதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிட்டாங்க, ஜுஹைரை எங்கு பார்த்தாலும் அவருடைய தலையை கொய்து விடுங்கள் என்று சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் ரெடியா தான் இருந்தாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா காட்டரபியுடைய ஸ்டைல்ல தன்னை மாற்றிக்கொண்டு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து பாடுவதற்கு அவர் ஆயத்தமாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடினார். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான தன்மைகளை எல்லாம் அவர் தன்னுடைய கவிதையில் சொல்லி காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப பாரம்பரியத்தில் வந்த நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த அத்தனை பேரையும் புகழ்ந்து பாடி அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீ ஜுபைர் தானே என்று கேட்டார்கள். கேட்டதுமே ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய அசல் தோற்றத்திலேயே நான் வந்திருந்தால் உங்களுடைய தோழர்கள் எல்லாம் என்னை கொன்று இருப்பார். ஆனால் நான் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய நன்னடத்தையை விளங்கிக் கொண்டு நான் இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறேன். உங்களுடைய முகத்தை பார்த்ததற்கு பிறகுதான் நீங்கள் ஒரு உண்மையான இறைத்தூதர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இப்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி மண்டியிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
அல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு தன்னுடைய அந்த தோற்றத்தை கலைந்து அசல் தோற்றத்திற்கு அவர் மாறினார் என்பதாக வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லொழுக்க நடைமுறையை பார்த்துதான் எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய கொடுக்கல் வாங்கல் என்கின்ற அந்த நடைமுறையை பார்த்துதான் எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இஸ்லாம் என்றைக்குமே வாளால் பரப்பப்பட்டது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பதில் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த இந்திய நாட்டையே 800 வருடங்கள் யார் தான் ஆட்சி பண்ணாங்க? முஸ்லிம்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் இல்லையா? சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யாரையும் வற்புறுத்தவும் இல்லை, யாரையும் கற்பழிக்கவும் இல்லை, யாருடைய சொத்துக்களை அபகரிக்கவும் இல்லை. சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாங்களாகவே இஸ்லாத்தினுடைய நற்போதனைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய நடைமுறையை பார்த்துதான் எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதுபோலதான் ஹஜ்ரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நல்லொழுக்கத்தை பார்த்துதான் அவங்க எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். எப்படி தெரியுமா? ஹஜ்ரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நல்லொழுக்கம் எப்படி மாற்று மதத்தினர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால், எப்போதுமே பள்ளிவாசலில் பாங்கு சப்தம் கேட்டதற்கு பிறகு இக்காமத்தினுடைய அந்த சப்தம் எப்போது கேட்கப்படுகிறது பள்ளிவாசல்ல, அப்போ முதல் சப்புல ஹஜ்ரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவார்கள். இப்படி முதல் சப்புல இக்காமத் சொல்லப்பட்டதும் தக்பீர் தஹ்ரீமாவோடு இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர்களுக்கு, வாலிப வயதிலிருந்து கடைசி காலம் வரை தொழக்கூடியவர்களுக்கு மார்க்கத்தில் ஒரு அந்தஸ்து உண்டு. என்ன அந்தஸ்து தெரியுமா? சாஹிபு தர்தீப் என்று சொல்லப்படுது. வாலிப வயதை அடைந்ததிலிருந்து அவங்க வஃபாத் ஆகின்ற வரை எந்த ஒரு தொழுகையுமே இமாம் ஜமாஅத்தோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு கை கட்டி அல்லாஹு அக்பர் என்று கை கட்டி யார் தொழுகின்றார்களோ அவங்களுக்கு மார்க்கத்துல சாஹிபு தர்தீப் என்று சொல்லப்படும். இப்போதும் நம்மள சில பேர் சாஹிபு தர்தீபாகவே இருக்கிறாங்க. யாருக்கு சொன்னா, ஜாமியா அல்பாக்கியாத் சாலியாத் வேலூரினுடைய முன்னாள் நாசிர் இன்னைக்கே இருக்கிறாங்க. சென்னை மாநகரத்துல இப்போ வாழ்றாங்க. இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. உஸ்மான் முஹிதீன் ஹஸரத்தை அவங்களுடைய வரலாற்றில் எழுதும் போதே குறிப்பில் எழுதியிருக்காங்க. ஹஸரத் அவர்கள் சாஹிபு தர்தீபாக வாழக்கூடியவர்கள். இமாம் ஜமாஅத்து ஒரு வக்தில் கூட அவர்கள் விட மாட்டாங்க. இமாமுக்கு பின்னால் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் தஹ்ரீமாவல இமாம் எப்போது அல்லாஹ் அக்பர் தக்பீர் தஹ்ரீமா கேட்டாரோ அப்போதே அவங்க பின்னாடி இருந்து அல்லாஹு அக்பர் தக்பீர் தஹ்ரீமாவை வாலிப வயதிலிருந்து இன்று வரை அவர்கள் தொழுகின்றார்கள். அவங்களுடைய வரலாற்று குறிப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி சாஹிபு தர்தீபாக யார் இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே முஸ்தஜாபு துஆ, எப்போது துஆ செஞ்சாலும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், கபூல் செய்யப்படும். அந்த அடிப்படையில் வாழ்ந்தவங்க தான் அந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி 800 வருடங்கள் இந்தியாவை ஆண்ட பேரரசர்களாக, நவாபுகளாக நம்முடைய முஸ்லிம் அதிகார பெருமக்கள், அதிகாரிகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார், ஆட்சியாளர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்தும் கூட இன்னும் நம்மள இந்திய அரசியல் சாசனத்தினுடைய சட்டத்துல எப்படி வச்சிருக்காங்க? சிறுபான்மையினர் அப்படின்னு வச்சிருக்காங்க. பெரும்பான்மையினர் யாரு? இந்துக்கள். சிறுபான்மையினராக முஸ்லிம்களையும் கிறிஸ்துவர்களையும் வச்சிருக்கிறாங்க இன்று வரைக்கும். இஸ்லாம் வாளால் தான் பரப்பப்பட்டது என்று அவங்க சொல்றாங்கல்ல, யாரெல்லாம் எதிரிகள் எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க ஒரு விஷயத்தை நல்லா யோசிக்கணும். 800 வருடங்கள் முஸ்லிம் அதிகாரிகள் இந்த இந்திய நாட்டை ஆட்சி செய்தும் கூட நம்ம இந்திய அரசியல் சாசன சட்டத்துல இன்னும் நம்ம எந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறோம்? சிறுபான்மையினர்கள் உடைய லிஸ்ட்ல தான் இருக்கும். நம்ம பெரும்பான்மையினருடைய லிஸ்ட்ல வந்திருக்கோமா? இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதுன்னு சொன்னா எப்படி வந்திருக்கணுங்க? நம்ம பெரும்பான்மையினர்களாக வந்திருக்கணும் இல்லையா? ஆனா நம்ம இன்னும் சிறுபான்மையினர்களாக தான்
இந்திய அரசியல் சாசனத்தினுடைய சட்டத்தின் வரலாறுல நம்ம அப்படிதான் இருக்கும். அப்படின்னா அப்ப நம்முடைய முஸ்லிம் அதிகாரிகள் கூட அல்லாஹ் ரசூலுடைய அந்த காலகட்டத்துல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல, சஹாபாக்களுடைய காலகட்டத்துல, தாபீஈன்கள் தாபீஈன்களுடைய காலகட்டத்துல, வலிமார்களுடைய காலகட்டத்துல எப்போதுமே வாளை கொண்டு இஸ்லாத்தை பரப்பவில்லை, அன்பினால் தான் பரப்பினார்கள் என்பது இந்த ஒரு வரலாற்று குறிப்பே நமக்கு அடையாளப்படுத்துகிறது இல்லையா? அதான் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, அதாவது இந்திய நாட்டினுடைய தேசப்பிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காந்தியடிகளே சொன்னாரு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி இந்த இந்தியாவிலும் வந்து விட்டால் எல்லோரும் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொன்ன அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அடிமை அஸ்பக் என்பவர் அவர் ஒரு வரலாறு எழுதுறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட நான் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக அடிமையாக இருந்தேன். ஆனா என்னைக்குமே உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு என்ன இஸ்லாத்திற்கு வந்துரு, நீ வந்துட்டா உனக்கு நான் இவ்வளவு கொடுப்பேன், இஸ்லாத்துக்கு வந்துட்டா நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று என்றைக்குமே அவர்கள் சொன்னது கிடையாது. அவங்களுடைய நடைமுறையின் மூலமும் அவருடைய நற்போதனையின் மூலமும் என்னை கேட்க செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய தூதர்னா யாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பர்களாகிய சஹாபாக்கள்னா யாரு, இது எல்லாத்தையும் சொன்னாரே தவிர என்னைக்குமே நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருப்பா அஸ்பர், உன்னை நான் வந்து பெரிய ஒரு பதவியில வைக்கிறேன் என்று அவங்களுடைய ஆட்சி காலத்துல அவங்க அதிபராக இருக்கும் போது கூட என்னை சொன்னது கிடையாது என்று சொல்லி அவர் வரலாற்று குறிப்புல எழுதி வச்சிருக்கிறார். அப்ப என்னிடத்துல இஸ்லாத்தை பத்தி தான் சொன்னாங்க, இஸ்லாத்தின்படி வாழ்ந்துதான் காட்டினாங்களே தவிர என்னை வற்புறுத்தியது கிடையாது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அடிமையான அஸ்பக் கூட இப்படித்தான் சொல்லி இருக்கிறார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்னைக்குமே இஸ்லாம் வந்து பலாத்காரமோ அல்லது வன்முறையின் மூலமாகவோ இஸ்லாம் வளர்ந்தது கிடையாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்தினுடைய தஃசீராக சொல்லிவிட்டு கடைசியாக 257வது வசனத்தினுடைய விரிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொன்ன நூர் என்ற வார்த்தைக்கு இஸ்லாம் என்ற அர்த்தம். அல்லாஹ் சொன்ன ظுலுமாத் இருள்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இறை மறுப்பு, இணை வைப்பு என்றுதான் அர்த்தம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அதை பயன்படுத்தும் போது யார் ஒரு ஒளி பிரகாசத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுக்கு நான் தோழன், யார் ஒருத்தர் இருட்டறையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் எதிரியாக இருக்கிறேன். அதனால்தான் இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு இறை மறுப்பாளர்களுக்கும் எந்த ஒரு இணை வைப்பாளர்களுக்கும் அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றிய ஒரு நல்ல விஷயம் என்பது உள்ள இறங்குவதே கிடையாது. ஏன்னா உள்ளங்கள் அனைத்துமே உடல்கள் அனைத்துமே எல்லாமே கருப்பால் நிறைந்தது, இருளால் நிறைந்தது. இருளால் நிறைந்த இடத்துல எந்த ஒரு ஒளியும் அங்க போய் சேராது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல அவங்கள நூர் என்னும் ஒளியிலிருந்து வெளியேற்றி இருள் என்ற அந்த இறைமறுப்பின் பக்கம் தள்ளிவிட்டான் என்பதாக இந்த வசனத்தில் சொல்லி காட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லாம யார் ஒளி பிரகாசமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் நாளை மறுமையில கடைசியாக சுவனத்தில் நுழையக்கூடிய அந்த விஷயத்துல ஒரே ஒரு அணுவளவு, அத குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டும்போது சொல்றாங்க எல்லளவுன்றாங்க. எல்லளவு இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள். எல்லளவு இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சென்று விட்டாலும் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைகிறார்கள். அந்த எல்லளவு கூட நுழையாதவர்கள் தான் இறைமறுப்பில் நிரந்தரமாக இருப்பார்கள். அந்த எல்லளவில் வராதவர்கள் தான் இணை வைப்பாளர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்க எப்போது துஆ செய்தாலும் யா அல்லாஹ் எங்களை நூர் எனும் பிரகாசமான இஸ்லாத்திலேயே எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக, எப்போதுமே
இருட்டறையாக இருக்கக்கூடிய இறை வகுப்பில் கொஞ்சம் கூட சருகுதலாக எங்களை போய் சேர்த்து விடாதே. கஷ்டங்கள், சிரமங்கள், சில நேரங்கள்ல ஒரு விதமான கவலைகள் நம்மிடத்தில் வந்து என்ன இப்படி இருக்குது, அப்படி அந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து போயிட்டா எல்லாரும் நம்மளை அழைப்பாங்களே, எல்லாரும் நம்மளை அரவணைப்பாங்களே என்று சொல்லி சிறிய ஒரு சருகுகள் வந்து விட்டாலும் கூட இந்த ஈமானிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டு. ஆகவே அல்லாஹ் இடத்துல முஃமின்களாகிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இப்படித்தான் அவர்கள் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமாகவே எங்களுக்கு காட்டு, அசத்தியத்தை அசத்தியமாகவே எங்களுக்கு காட்டு, எங்களுக்கு அசத்தியத்தை விட்டு தவிர்ந்து கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ வழங்கு என்கிற அந்த துஆவை நாம் எப்போதுமே செய்ய வேண்டும் என்று அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வ அரினல் பாத்தில பாத்திலன் வர்சுக்ன ஜித்தினாபா என்ற ஒரு துஆவை நீங்கள் ஓதுங்கள் என்று குர்ஆனுடைய உரையாளர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில இப்படிப்பட்ட இந்த விளக்கத்தை கேட்டு நாம் வாழ்நாள் முழுவதிலும் இஸ்லாத்தில் நிலைத்திருந்து நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதுபோல மாற்று மதத்தினர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.